அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லுங்கள், நீங்க கேட்ட வரம் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருத்திகை நட்சத்திரத்துல நான் உங்களுக்கு இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைய தினம் அப்படிங்கிறது ஆடி கிருத்திகை. பொதுவாக இந்த ஆடி மாதத்துல கிருத்திகை நட்சத்திரம் வருது அப்படின்னா அது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரம். ஆடியில இந்த தடவை நம்மளுக்கு 2 கிருத்திகை நட்சத்திரம் வந்துச்சு. ஏற்கனவே 1 முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைய தினம் நம்மளுக்கு கோகுலாஷ்டமியோடு சேர்த்து வரக்கூடியது இந்த கிருத்திகை நட்சத்திரம். நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள். நாளைய தினம் சனிக்கிழமையோடு கோகுலாஷ்டமி, அதோடு சேர்த்து கிருத்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன வரம் கேட்கிறோமோ, என்ன வேண்டுதல்கள், என்ன கோரிக்கைகள் முருகப்பெருமான் கிட்ட முன்வைக்கிறோமோ அதை கண்டிப்பா முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே அதிகாலையிலேயே குளிச்சுட்டு நீங்க உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு நீங்க எதற்காக விரதம் இருக்கிறீங்களோ அதை மனதார முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள். முழுவதுமாக உபவாசமாக இருக்க வேண்டும். மாலை நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்துல கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவது சிறப்பான பலனை கொடுக்கும். வீட்டுல மாலை நேரத்துல ரொம்ப எளிமையா நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு நல்ல மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. செவ்வரளி பூக்கள், சிகப்பு நிற மலர்கள் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு கிடைச்சா வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை கொண்டு முருகப்பெருமானை நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால 6 தீபங்கள் ஏற்ற வேண்டும். 6 மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுல நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு 6 அகல் தீபங்கள் நீங்க ஏற்ற வேண்டும். ஏன் நம்ம 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில ஏத்த சொல்றோம் அப்படின்னா, முதல்ல முருகப்பெருமான் 6 குழந்தைகளாக அவதரித்தார்கள். அதை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். அதனுடைய தொடக்கம் தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது. அதனால ஆறுமுக பெருமானுக்கு 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தையும் நீங்க பாராயணம் பண்ணுங்க. குறைந்தது 6 முறை, அதிகபட்சம் 108 முறை கூட நீங்க முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல கூட அந்த மந்திரம் வரும். இப்போ அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி காட்டுறேன். ஓம் வன்னிதேகாய வித்மகே மகாதபாய தீமகி தன்னோ கிருதிக் பிரச்சோதயாத். ஓம் வன்னிதேகாய வித்மகே மகாதபாயை தீமகி தன்னோ கிருத்திக பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 6 முறை அல்லது 108 முறை சொல்லி பாராயணம் பண்ணுங்கள். முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்ணீர் மல்க கேளுங்க. நம்ம அப்பா கிட்ட எப்படி கேட்போம், நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எப்படி கேட்போம், ரொம்ப உரிமையோட கேட்போம் இல்லைங்களா? அத மாதிரி முருகப்பெருமான் கிட்ட உரிமையோடு வாய் விட்டு கண்ணீர் மல்கி உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளை முருகப்பெருமான் கண்டிப்பா நிறைவேற்றுவார். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த 6 அகல் விளக்குல நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுல ஏத்துங்க. இந்த தீபத்தை கோவில்ல ஏத்தலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். இந்த நாள்ல வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனை தரும். இது மாதிரி கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி திதி, இது மாதிரி நட்சத்திரம் திதி வரக்கூடிய நாள்ல கிருத்திகை நட்சத்திரத்தன்று 6 மண் அகல் விளக்குல நெய் ஊத்தி பஞ்சுத்திரி ஏற்ற வேண்டும். அதே மாதிரி சஷ்டி அன்று ஷட்கோண தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி முருகனுக்கு வரக்கூடிய நட்சத்திரத்திலேயுமே
திதியிலையுமே தீபங்கள் மாற்றி தான் ஏற்ற வேண்டும். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல உடல் திடகாத்திரமா இருக்குது அப்படின்னா முழுவதுமாக உபவாசமாக இருப்பது நல்லது. அம்மா எங்களால முடியாது, நாங்க மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கொள்றோம், எங்களுக்கு ஃபுட்டு கம்பல்சரி எடுத்துக்கணும் அப்படின்னா பழங்கள், பால் அது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிற சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க. அந்த வழிபாட்டிலையும் நீங்க கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்திற்காக இருந்தாலும் சரி, இல்லை திருமண தடைகள் நீங்க வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமானை தான் நாம வழிபாடுகள் செய்யணும். ஏன் நாம முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னா முன் ஜென்மத்துல செஞ்சக்கூடிய கர்ம வினையின் பலனாகத்தான் இந்த ஜென்மத்துல நாம அனுபவிக்கிறோம் எல்லா கஷ்டங்களையும், இல்லையா? அப்படி நம்ம பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா முருகப்பெருமான் கிட்ட தான். நம்மளுடைய கர்ம வினையை குறைக்கிற பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அப்ப அவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கர்ம வினை குறைஞ்சிரும். நம்ம கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். பொதுவாக இதனாலதான் முருகப்பெருமான புதுசா நீங்க வழிபாட செய்ய போறீங்கன்னா அது நடக்கவே நடக்காது, தள்ளி போயிட்டே இருக்கும், நிறைய தடைகள் வந்துட்டே இருக்கும். எதனால அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய விடாம தடுக்கும். ஏன்னா முருகனை வழிபட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்ல காலம் பிறந்துரும், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதற்காக இது எல்லாமே தடைகளை உண்டு பண்ணும். இந்த தடைகளை எல்லாம் நீக்கி முருகப்பெருமானினுடைய ஆலயங்களுக்கு சென்று அவரை வழிபாடு செய்வதுதான் ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல் மாறல், உங்களுக்கு எது தெரியுதோ முருகப்பெருமானை பாராயணம் செய்யுங்கள். நிச்சயம் இந்த ஆடி கிருத்திகையில முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால யாருமே இந்த வருடம் நம்மளுக்கு ஆடி கிருத்திகை, இது 2 ஆடி கிருத்திகை வந்தது. ஒரு சிலர் என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்து வரக்கூடிய ஆடி கிருத்திகையில நம்ம வழிபாடு செஞ்சுக்குவோம் அப்படின்னு தள்ளி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட நாளைய தினத்துல வரக்கூடிய ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை ரொம்ப எளிமையா வீடுகள்லயும் சரி, கோவில்கள் சரி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் சகல செல்வங்களும் வரும். ஒரு சிலருக்கு பேர், புகழ், பணம், பதவி, வீடு, பங்களா, காரு அப்படின்னு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.